பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு அப்பத்தா சொன்னதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா நீ திடீர்னு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பின்ன என்ன, அவன் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அவன் அந்த கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தா அது கொஞ்சம் கூட சரியாக இருக்காது. இப்போ கதிர் தம்பிக்கு ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்துட்டீங்களா, அதுக்கு அடுத்ததாக நம்ம செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு. இப்போ சரவணனுக்கு அந்த கடை போயிடும். அதே மாதிரி தான் அவங்க மாமனார். அதுக்கு அடுத்ததாக நம்ம பழனி எல்லாருமே ஒரே கடையில் இருந்தால் அது யாருக்கும் சரியாக வராது. அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க அண்ணனுங்களும் இதை விரும்பலை. சுகன்யாவுக்கும் அது சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. சுகன்யா தான் பிடிவாதமாக இருக்கா. ஏதோ அவன் மேலே திருட்டு பழி கூட போட்டதா சொல்லி வீட்டில் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். அதை கேட்காம தான் அவனுக்கு தனியாக கடை வைக்கவே நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா அது ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அவர்கிட்ட அப்படி பேசிட்டோம்மா. அதுக்காக அவனுக்கு நம்ம தனியாக அவனை எப்படிம்மா நாங்கள் தனியாக விட முடியும்? அவனுக்காக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்க, நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அவனுக்காக நீங்கள் எல்லாமே செய்வீங்க. ஆனால் அவனுக்குன்னு இருக்கிற சொத்தும் இந்த வீட்டில் இருக்குல்ல, அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அவனுக்கு இப்போ வர நல்ல நல்ல கடையெல்லாம் பார்த்தாச்சு. நீங்கள் தான் அவங்ககிட்ட பேசி அந்த கடையை எடுத்து நடத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க அத்தை, இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறமா நாங்கள் மட்டும் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நான் பேசி அவனை கடைக்கு வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.